டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 21 டேஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்ன அப்படின்னாக்கா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வருமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ வராதுன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குள்ளே பிஜிடிஆர்பி சிலபஸ் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு நியூஸ். அதுக்கப்புறமா சரி பிஜிடிஆர்பி சிலபஸ் மாறத்துக்கு குறைஞ்சது வந்து பண்ணாக்கா 1 இயர் to 1.5 இயர்ஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா இப்போ நோட்டிஃபிகேஷனே வராது, இன்னும் 2 இயர்ஸ் ஆகும், அவ்வளோதான், வராது இந்த இயர், இல்லை அடுத்த இயர் கூட வராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ சிலபஸும் வந்துடுச்சு. ஆனால் இப்போவும் நம்ம படிக்க ஆரம்பிச்சிருக்கோமா அப்படின்னாக்கா நிறைய பேர் வந்து பண்ணாக்கா இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கும். ஸோ இதுக்காக தான் வந்து பண்ணாக்கா அந்த இன்ட்ரெஸ்ட்டை வர வைக்கிறதுக்காக தான் வந்து பண்ணாக்கா இந்த 21 நாள் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பண்ணாக்கா 21 நாள் கண்டினியூஸாக தொடர்ந்து செய்யும்போது நமக்கு வந்து பண்ணாக்கா அந்த விஷயம் நமக்காகவே அது பழகிடும். நம்மளுடைய பாடி வந்து பண்ணாக்கா அதுக்காக பழகிடும், நம்ம மனசு அதுக்காக பழகிடும். ஸோ அதுக்காக பண்ணுறது தான் வந்து பண்ணாக்கா இந்த 21 நாள் சேலஞ்ச். இந்த 21 நாள் சேலஞ்ச் நீங்கள் கண்டினியூஸாக செஞ்சீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஸோ போஸ்டிங்கும் வாங்கலாம். ஆனால் 21 நாள் மட்டும் செஞ்சால் போதுமானா 21 நாள் மட்டும் நீங்கள் கஷ்டப்பட்டு செஞ்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் மனசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்காக மாறிடும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கண்டினியூஸாக படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அந்த 21 நாள் சேலஞ்ச் அப்படின்றது என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த 21 நாள் சேலஞ்சுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய சிலபஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நான் வந்து பண்ணாக்கா இப்போ உங்களுக்கு வந்து பண்ணாக்கா ஸ்க்ரீனில் வந்து பண்ணாக்கா நான் போட்டிருக்கக்கூடிய பிளானை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 21 நாள் பிளான் வந்து பண்ணாக்கா நீங்கள் பிளான் போட்டுக்கிறீங்க. சரிங்களா? ஏன்னா என்னுடைய மேஜருக்கு தான் எனக்கு தெரியும் எந்த டாபிக் இம்பார்ட்டன்ட், எந்த டாபிக் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னாக்கா உங்கள் டாப்பிக்கு உங்களுடைய சிலபஸை வச்சுக்கிட்டு எதெல்லாம் வந்து பண்ணாக்கா இம்பார்ட்டண்ட்டோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு பிளானை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், 21 நாள் சேலஞ்ச். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலில் நான் பிளான் பண்ணியிருக்கக்கூடிய அந்த இது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எவ்ரி டேக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து அலாட் பண்ண போகிறோம். நம்ம அந்த யூனிட் வைஸே படிக்க ஆரம்பிக்கலை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் வரணும், படிக்கிறதுக்கான வந்து பண்ணாக்கா அந்த மனசு வந்து பண்ணாக்கா அந்த இன்ட்ரெஸ்ட் வரணும். அதுக்காக வந்து பண்ணாக்கா ஸ்டார்ட் பண்ண தான் வந்து பண்ணாக்கா இந்த 21 டேஸ் சேலஞ்ச் அப்படின்றது. ஸோ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா எனக்கு வந்து பண்ணாக்கா என்னுடைய பிஜிடிஆர்பி சிலபஸில் என்னுடைய மேஜர் பாட்னியில் எதெல்லாம் வந்து பண்ணாக்கா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ, ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாப்பிக்காக இருக்கோ அந்த டாப்பிக்கை, அதே மாதிரி எந்தெந்த டாப்பிக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கோ அதை தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நான் இந்த 21 நாள் சேலஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் சாட்டர்டே இந்த வீடியோ போடுறேன். ஸோ நாளைக்கு சண்டே ஃபஸ்ட் டேலேருந்து ஆரம்பிக்க போகிறேன். ஸோ நீங்கள் என்றைக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்களோ பார்க்குற அடுத்த நாள்லேருந்து கண்டினியூஸாக 21 நாள் இயர்லி மார்னிங் 4 o'clock எழுந்துட்டு, 4 o'clockனா ஒரு 3:30 3:45 எழுந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வார்ம் அப் பண்ணிவிட்டு 4 o'clock ஷார்ப்பாக வந்து பண்ணாக்கா படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ நானும் வந்து பண்ணாக்கா நாளையிலிருந்து வந்து பண்ணாக்கா இதே மாதிரி படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அப்போது நம்ம இயர்லி மார்னிங் வந்து பண்ணாக்கா 4 o'clock ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா எத்தனை மணி நேரம் படிக்க போகிறோம், இந்த டாப்பிக்கை கம்பல்சரி படித்தே ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்கா நான் டே 1க்கு ஒரு யூனிட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹார்ட் வுட் அப்படின்னு ஒரு டாபிக், சாஃப்ட் வுட் அப்படின்னு ஒரு டாபிக், க்ரோத் ரிங், ஆர்ட் வுட் அண்டு சாஃப் வுட் டைலோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன டாப்பிக்காக பார்த்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பண்ணாக்கா படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் ஆகணும். அதே மாதிரி அதை படிக்கிற டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷினாவது வர மாதிரி டாப்பிக்காக சூஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து பண்ணால் இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 டிஆர்பி அட்டன் பண்ணியிருப்பீங்க, இல்லை 3 டிஆர்பி அட்டன் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு தெரியும் இந்த டாபிக் படித்தா கண்டிப்பாக நமக்கு ஒரு கொஷின் வரும் அப்படின்னு தெரியும். அந்த மாதிரியான டாப்பிக்காக பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், சூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃபஸ்ட் டே சேலஞ்ச் வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட் டே வந்து பண்ணாக்கா ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ இயர்லி மார்னிங் 4 o'clock எழுந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ இயர்லி மார்னிங் 4 o'clock எழுந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் முடிக்க போகிறேன்.
ஸோ அதை வந்து நான் அண்டர்லைன் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆர்ட் வுட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், சாஃப் வுட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், டைலோசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி வந்து இந்த ஆர்ட் வுட்டு, சாஃப்ட் வுட்டு, க்ரோத் ரிங் இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ரைட் சைடில் இன்னொரு காலம் ஒன்று இருக்குது பாருங்கள், அதில் என்ன பண்ணுங்கள் எஸ்ன்னு போட்டுங்க. ஏன்னா கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஓரளவுக்கு நான் படிச்சுட்டேன் அப்படின்னாக்கா அடுத்து செகண்ட் டே போகிறேன். அப்போ செகண்ட் டே போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் டே என்னென்ன படிச்சனோ அது எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணுறேன் ரிவிஷன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் டைம் வந்து ரிவிஷன் பண்ணிடுறேன். ரிவிஷன் பண்ணிவிட்டு தான் அடுத்து டே 2க்கே வந்து நான் போகிறேன். அப்போ வந்து ஆல்ரெடி ஒரு முறை படிச்சுட்டேன், அகைன் வந்து ஒரு முறை ரிவைஸும் பண்ணிட்டேன். அப்போ 2 முறை படிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டே 2க்கு போகிறேன். இப்போ நான் டே 2வில் என்ன போட்டிருக்கேன்னா தியரிஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஷூட், ரூட் அண்டு ஃப்ளோரல் மெரிஸ்டம், அப்புறம் ஃப்ளோயம் காம்போனன்ட் அண்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ நான் இதை படித்து முடிக்க போகிறேன். சப்போஸ் இதில் வந்து நான் ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் என்கிட்ட படிக்க முடியல மண்டே, இது வந்து நான் சண்டே முடிச்சிடுறேன். இது வந்து மண்டே என்கிட்ட வந்து இந்த டாபிக் முடிக்க முடியல அப்படின்னாக்கா நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பாக்ஸில் நோ அப்படின்னு போட்டுக்கிறேன். அப்போ நோன் போட்டு இதை என்ன பண்ணுறேன்னா கேரி ஃபார்வர்ட் பண்ணுறேன் அடுத்த நாளைக்கு. ஸோ இப்போ வந்து இந்த டே 3 வரும்போது இந்த இங்கே விட்ட இல்லையா அந்த ஃப்ளோயம் காம்போனன்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு, ஸோ இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போகிறேன்னா இதை படிக்க போகிறேன். இந்த பெர்டிலைசேஷன் அண்டு போஸ்ட் பெர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸ், எண்டோஸ்பம் டைப்ஸு, எண்டோஸ்பம் ஆஸ்டோரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3rd டே படிக்க போகிறேன். அப்போ இந்த 3rd டே ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி கூட நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த டே 1 டே 2 வந்து ஒரு முறை தரோவாக ரிவைஸ் பண்ணிவிட்டு தான் டே 3யை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் டே 1 படிக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு 2 hours ஆகிருக்கும் மேபி, சரிங்களா. ஆனால் டே 2 அப்போது ரிவைஸ் பண்ணும்போது அந்த ஃபஸ்ட்டு டேவை ரிவைஸ் பண்ணும்போது மேபி 1 hour ஆகிருக்கலாம். இப்போ டே 3 நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு ½ an hour இருந்தால் போதும், நான் ரிவைஸ் பண்ணி முடிச்சிடுவேன். ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒவ்வொரு நாளைக்கும் வந்து பிளான் போட்டிருக்கேன். இப்போ டே 4 அப்படின்னு வச்சுக்கிட்டாக்கா கான்ஜுகேஷன், டிரான்ஸ்ஃபார்மேஷன், டிரான்ஸ்டக்ஷன், இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் ஃப்ரம் பாக்டீரியா, எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸில் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 21 டேஸ்க்கு வந்து நான் உங்களுக்கு எனக்கு ஷெடியூல் போட்டு வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 21 டேஸுக்கு நீங்களும் வந்து ஷெடியூல் போடுங்க. சார் இல்லை சார் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன், யூனிட் வைஸ் வந்து தரோவாக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்து இந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்னா தேவையில்லை. இது யாருக்கு அப்படின்னாக்கா படிக்கவே முடியாத, படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இந்த 21 டேஸ் சேலஞ்ச் அப்படின்றது. இந்த 21 டேஸ் சேலஞ்ச் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா 21 நாள் நம்ம கஷ்டப்பட்டு வந்து டெய்லி 4 o'clock இயர்லி மார்னிங், இந்த சண்டே ஒரு நாள் தூங்கிடலாம், இல்லை நாளைக்கு ஒரு நாள் தூங்கிடலாம். ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. 21 நாள் கண்டினியூஸாக நீங்கள் வந்து அந்த இயர்லி மார்னிங் 4 o'clock எழணும். 4 o'clock அப்படின்றது ஷார்ப்பாக 4 o'clock படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். முடிஞ்சால் வந்து இன்னொரு ½ an hour இயர்லியராக கூட படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ நம்ம 4 o'clock இல்லை 3 o'clock எழுந்து படிக்கிறோம் அப்படின்னா முன்னாடி நாள் வந்து அட்லீஸ்ட் பார்த்தா நைட்டு வந்து 9 o'clock 10 o'clock தூங்கிடணும். அப்போ தான் வந்து அன்றைக்கி மார்னிங் வந்து நம்மளால் எழ முடியும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் 21 டேஸ் சேலஞ்ச் இதே மாதிரி உங்களுடைய சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் போடுங்க. சரியா, உங்களுடைய சப்ஜெக்ட் என்னன்றது உங்களுக்கு தான் தெரியும். அதில் எந்த சப்ஜெக்ட்லேருந்து கொஷின் வரும், எந்த ஏரியாலேருந்து கொஷின் வரும். ஏன்னா நான் போட்டிருக்கிறது எல்லாமே வந்து சின்ன சின்ன டாபிக்ஸ். இப்போ சின்ன சின்ன டாபிக்ஸ்ன்றது எனக்கு படிக்காமல் சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம், இதெல்லாம் படித்து முடிச்சிடலாம். சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள் டே 4ல் கான்ஜுகேஷன், டிரான்ஸ்ஃபார்மேஷன், டிரான்ஸ்டக்ஷன், இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் ஃப்ரம் பாக்டீரியா. அடுத்து டே 5ல் வந்து வில்லிஸ் ஏஜ் அண்ட் ஏரியா ஹைப்போதீசிஸ், வேக்னர் தியரி, கான்டினென்டல் ட்ரிஃப்ட் ஹைப்போதீசிஸ்னு போட்டிருக்கேன். அடுத்து டே 6ல் வந்து நேஷனல் பார்க்கு, பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், கிரியோ ப்ரிசர்வேஷன், ரெட் லிஸ்ட் கேட்டகரிஸ் ஆஃப் IUCN போட்டிருக்கேன். அடுத்து காஸ்மோபாலிட்டன், சர்க்கம்போரியால், சர்க்கம் ஆஸ்ட்ரியல், பேன்ட்ராஃபிக்கல், டிஸ்கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்தது டே 8ல் வந்து PCR, பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன், பிளாட்டிங் டெக்னிக், அதுக்கடுத்து கோல்டன் ரைஸ் இதெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ இதுலேருந்து நம்ம கண்டிப்பாக வந்து கொஷின் வராமல் மட்டும் போகவே போகாது, கண்டிப்பாக கொஷின் வரும். டே 9ல் மாலிகுலார் மார்க்கர், ஸ்மித் வெக்டார், பேஜ் வெக்டார் போட்டிருக்கேன். டே 10ல் வந்து சிந்தட்டிக் சீட்ஸ் டெக்னாலஜி, கன்சர்வேஷன் ஆஃப் பிளான்ட் ஜெனடிக் ரிசோர்ஸஸ் இது போட்டிருக்கேன். டே 11ல் ஆர்கன் கல்ச்சர், மெரிஸ்டம் கல்ச்சர், புரோட்டோபிளாஸ் கல்ச்சர், கேலஸ் இண்டக்ஷன் போட்டிருக்கேன். டே 12ல் எட்ரோதாலிசம், பேராசெக்சுவாலிட்டிஸ் இன் ஃபங்கை, செக்ஸ் ஹார்மோன் இன் ஃபங்கை போட்டிருக்கேன். டே 13ல் வந்து ஸ்ட்ரக்சர் அண்ட் ரீப்ரொடக்ஷன் இன் ஆஸ்கோலைக்கன், பெசிடியோலைக்கன், டியூட்ரோலைக்கன், எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லைக்கன். ஸோ இந்த மாதிரி வந்து டே 21 வரைக்கும் நான் போட்டிருக்கேன். என்னுடைய சப்ஜெக்ட்டுக்கு வந்து எனக்கு
ஈஸியாக இருக்கிற மாதிரி இந்த டே 21 வரைக்கும் போட்டிருக்கேன். இந்த டே 21 வந்து பண்ணாக்கா நம்ம கம்பல்சரி வந்து பண்ணாக்கா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டே 1 கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ மாதிரி ஒன்று ஷார்ட் வீடியோஸ் போடுவேன். அப்போ நீங்கள் வந்து பண்ணாக்கா இந்த வீடியோஸ் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா அந்த டே 1 கம்ப்ளீஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ ஒன்று போடுவேன். அந்த வீடியோவில் நீங்கள் போய் கமெண்ட் பண்ணுங்கள், சார் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, தேங்க்யூ அப்படின்னு ஏதோ ஒரு வேர்டு வந்து பண்ணாக்கா நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதே மாதிரி இன்னும் ஏதாவது வந்து பண்ணாக்கா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி நம்மளுடைய மெயின் எய்ம் வந்து என்ன அப்படின்னாக்கா வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நம்ம பாஸ் பண்ணி போஸ்டிங் வாங்கணும். அது மட்டும்தான். யாரெல்லாம் படிக்க முடியாமல் வந்து பண்ணாக்கா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கீங்களோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா நீங்களும் ஒரு பிஜிடிஆர்பியில் வரக்கூடிய பிஜிடிஆர்பியில் போஸ்டிங் வாங்க முடியும். ஸோ நன்றி, வணக்கம்.